ஹாய்ங்க. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பால்கோவா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கெட்டி பாத்திரத்தில் நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்துருக்குறேங்க. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி சைட்லலாம் எடுத்து எடுத்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துச்சு பாருங்கள். இந்தளவு கெட்டியாக வந்ததுக்கப்புறம்னா 1 லிட்டர் பாலுக்கு வந்து நான் 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கிறேன். ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க. பாதாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் போட்டுருங்க. நெய் தேவைப்படாதுங்க. ஆனால் நெய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளுங்க இது. குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் கூட செய்யலாங்க இது. ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிடுங்க. நம்ம பால்கோவா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கெட்டியான பால்கோவா இதில் ஊற்றிடுங்க. வீட்டில் நம்ம ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் குழந்தைங்களுக்கு. மேலேயும் கொஞ்சம் பாதாம் நல்லா துருவி சேர்த்துக்குங்க டெக்கரேஷனுக்கு. அவ்வளோதாங்க.